குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஆறாவது செஷன் த பியூட்டி கால் ஸ்லோகா. முதல் செஷனில் இன்ட்ரொடக்ஷனும் கணபதி ஸ்லோகத்தையும் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், நம்ம குருவோடு பார்த்தோம். மூணாவது சரஸ்வதி பார்த்தோம். நாலாவது ஈஸ்வர வந்தனம் பார்த்தோம். அஞ்சாவது நம்ம வேதாந்த தேசிகருடைய ஸ்லோகத்தோடைய பெருமைகளை பார்த்தோம், வைராக்கிய பஞ்சகத்திலேருந்து. இப்போ ஆறாவதுலேருந்து நான் என்ன சொன்னேன்னா, இப்போ டே டு டே நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி இந்த ஸ்லோகா சாண்டிங் மூலமாக பயனடையலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த மந்திர சாண்டிங் பண்ணிட்டு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னாக்கா, கண்டென்மெண்ட், இருப்பதில் நிறைவு காண்பது. இன்னொன்று இருப்பதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது. இது ரெண்டும் வரும். இருப்பதில் நிறைவு காண்பது, இன்னொன்று இருப்பதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது. ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலும் அக்செப்ட் பண்ணாட்டாலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறைவு வருது. அந்த நிறைவு வரும்போது மனசு சஞ்சலப்படுறதில்ல, மனசு தெளிவாக இருக்குது. இப்போ மனசு தெளிவாக இருக்கும்போது விஷயங்களை சரியாக பார்க்க முடியறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக கிராப் பண்ண முடியறது. இதனால் நிறைய பலங்கள் கிடைக்கிறது. ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறது. ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அவளுக்கு சொல்லிட்டு நம்மளும் அதை மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது. நிறைய பெனிஃபிட். எப்போல்லாம் என்னெல்லாம் தோடுறதோ அப்போல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போது நம்மளுக்கு இந்த செஷன்லேருந்து நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணணும். பலன் இல்லாமல் ஒரு காரியனும் நம்ம பலம் இல்லாமல் பலன் வச்சுக்கலாம். பலன்னாக்க நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது. அந்த பலன் இல்லாமல் நம்ம ஒரு காரியமும் பிரவர்த்தி பண்ணுறதில்லை. கரெக்டாக? அது நத்திங் ராங். அது தப்பு ஒன்றும் கிடையாது. பலன் இருந்தால் தான் பண்ணுவோம். ரிசல்ட் வேணும் நம்மளுக்கு காரியத்தில். நம்மளுக்கு தேவைகள்லாம் இருக்குது. என்னெல்லாம் தேவைகள் இருக்குது? சில பேருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா ஆரோக்கியம் வேண்டி இருக்குது. இது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வேண்டி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம், அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், பிபி, டயபெட்டிஸ், முட்டு வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அது தப்பு இல்லை. இந்த உடம்பு இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆரோக்கியம் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது நம்ம காரியம் நல்லா பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நல்ல வேலை பண்ணுறாங்க, ஆனால் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்கிறது, ஒரு புகழ் கிடைக்க மாட்டேங்கிறது. அது வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ பண்ணுறேனே, ஆனால் அந்த ரீச் இல்லையே அப்படின்னு இருக்குது சில பேருக்கு. புரிஞ்சுதா? மூணாவது வெல்த்து, பைசா இல்லை. ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போகாத, எனக்கு பைசா ஒன்றுமே. வெல்த் இல்லையே. வெல்த் இருந்தால் தானே நான் எதாவது நல்லா சட்டையாக போட்டுக்க முடியும், சாப்பிட முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு வீடு வாங்க முடியும். பேசிக் நீட்ஸாவது பேசுகிறதுக்கு, குழந்தைகளை படிக்க வைக்கிறது. வெல்த் இல்லை. வெல்த் இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் புத்தி இல்லை. அதில் புத்தி இருந்தால் தானே இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ண முடியும். புத்தி இல்லை. அப்புறம் புத்தி இருந்தாலும் சுய மரியாதை இல்லை. ஏதோ ஒன்று குறையிறத, என்ன நானே மரியாதை பண்ணிக்க மாட்டேங்கிறேன், அப்புறம் மற்றவாழ்கிட்டேருந்து மரியாதை கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு கௌரவம் இல்லை. இதெல்லாம் ரிலேட் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ரிலேட் பண்ணலாம். அப்புறம் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் சரியா இல்லை. மனசில் எண்ணங்கள் நல்லா இருக்குது, ஆனால் எதையோ சொல்லி சண்டை வந்துடுறது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்துடுறது. என்னோடய ப்ராடக்ட் பிஸ்னஸ் இருக்குது, அதை நான் சரியாக பேசி விற்க முடியல, நல்ல ப்ராடக்ட் தான். வாக்கில் ஒரு கோமலம் இல்லை, ஒரு நளினம் இல்லை. ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அதை மார்க்கெட் பண்ண தெரியல. மனசில் சந்தோஷமே இல்லை சார். சஞ்சலப்பட்டுட்டே இருக்குது சார். சந்தோஷப்பட்டு நிறைய நாளாச்சு. குழந்தையாக இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. உடம்புல தெம்பு இல்லை சார். எப்போ பார்த்தாலும் சோர்ந்து ஆகின்றது. விரோதிகள் நிறைய இருக்கான் சார். எப்படா இவனை கழுத்துறதுன்னு வைக்கிறான். வெளியில் உள்ள விரோதி இருக்கான், உள்ளுக்குள்ளேயே வருது இருக்குது. காம, குரோதம், மோகம், மத மாச்சாரியம், லோபம் எல்லாம். ஷட் ரிப்பு, 6 எனிமிகள். உள்ளுக்குள்ளேயும் எனிமி இருக்கான், வெளியிலையும் எனிமி இருக்கான் சார்.
வீட்டில் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது சார். கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது சார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க முடியுமா? தேவைகள் இருக்க முடியுமா? ப்ராடாக 4, அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்னெல்லாம்? ஹெல்த்து, ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, ஓகே, பைசா வெல்த்து, ஸ்பிரிச்சுவாலிட்டி. சார் எனக்கு வந்து ஆத்ம ஞானம் இல்லை சார். திரும்ப திரும்ப இந்த பொருளுக்கு பின்னாலேயே போயிட்டுருக்கேன். அது கிடைச்ச அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷம் இருக்குது, அப்புறம் திரும்ப வேறு தேவைக்கு போகிறது. தெரியுறது இந்த விளையாட்டு விளையாடும்போது தப்புன்னு. ஆனால் ஒரு நான் யார், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிறது சார். அப்படின்னாக்க இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தான். இன்றைக்கி ஸ்லோகத்தை நீங்கள் கற்றுண்டேன்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிடுவேன். மற்றவாளுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு இது என்னப்பா ப்ராப்ளம் இருக்குது, அவரே வந்து சொல்லுவார் வந்து, சார் எனக்கு வந்து ஆரோக்கியம் ப்ராப்ளம் இருக்குது. ஓஹோ, புரிஞ்சுது. உனக்கு என்ன பிளானட் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட மந்திரம் சொல்லி கொடுக்க போகிறேன். சார் புகழே இல்லை சார், என்னோடய ப்ராடக்ட் ரீச் ஆக மாட்டேங்கிறது சார், அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறேன். ஓ அப்படியா சார், பைசாவே தங்க மாட்டேங்கிறது, கடன் தான் சார். அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். இது எந்த ஸ்லோகத்து மூலமாக இது வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது, அதுக்கு பரிகாரம் என்ன? நீங்கள் பரிகாரத்தை நீங்களே பண்ணி ஒரு 45-50 நாள் 2 மாதத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. இது வந்து நல்ல செஷன். இது எல்லாருக்கும் உபயோகப்படுது. இது என்னோட ஒன்றுமே இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது அடக்கம் இல்லை. என்னோட குருக்கள் மூலமாக, நல்ல பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் மூலமாக கிடைச்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உள்ள ஸ்லோகத்தை பார்க்கலாமா? குருப்யோ நமஹ, நமோ நமஹ. ஆரோக்கியம் பிரததாதுதோ தினகரஹ, சந்திரோ யசோ நிர்மலம், பூதிம் பூமி சுதக சுதாம்சு தனயக, பிரக்ஞாம் குரு கௌரவம், காவ்ய கோமள வாக்விலாசமதுலம், மந்தோ முதம் சர்வதா, ராகுர் பாகுபலம் விரோதசபனம், ராகுர் பாகுபலம் விரோதசமனம், கேது குலஸ்யோனிதிம். திரும்ப சொல்லட்டுமா? ஆரோக்கியம் பிரததாது நோ தினகரஹ, சந்திரோ யசோ நிர்மலம், பூதிம் பூமி சுதாம்சு தனயஹ, பிரக்ஞாம் குரு கௌரவம், காவ்ய கோமள வாக்விலாசமதுலம், மந்தோ முதம் சர்வதா, ராகுர் பாகுபலம் விரோதசபனம், கேது குலஸ்யோனிதிம். இதில் 25 வேர்டு இருக்குது இந்த ஸ்லோகத்தில். என்னெல்லாம் இருக்குது? ஆரோக்கியம் பிரததாது நோ தினகரக, சந்திரோ யசோ நிர்மலம், பூதிம் பூமி சுதக சுதாம்சு தனயக, பிரக்ஞாம் குரு கௌரவம், காவ்ய கோமள வாக்விலாசம் அதுலம், மந்தோ முதம் சர்வதா, ராகு பாகுபலம் விரோதசமனம், கேது குலஸ்ய உன்னதிம். 25 இருக்குது. 25 வேர்டு உள்ள ஸ்லோகம். இப்போ அர்த்தம் பார்க்கலாமா? இதை வந்து கொஞ்சம் திரும்ப நம்ம வந்து ஒரு அரிய வேர்டெல்லாம் சப்ளை பண்ணிக்கணும். சொன்னாலே அத்தியாகரணம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும் இதை? தினகரக நக ஆரோக்கியம் பிரததாது. தினகரன்னா டேயே பண்ணுறவன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன். யார்? சூரியன். நகனா எங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆரோக்கியம் பிரததாது, நீ எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் ப்ராப்ளம்னா அஸ்ட்ராலஜர் ஆகிட்டுங்க. என்ன ப்ராப்ளம்? உடனே பாருங்கள், சூரியனில் தான் இருக்கும். நீச்சம்கும் இல்லை சரியான கட்டத்தில் இருக்கும். அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆனால் சூரியன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது ஆரோக்கியத்தில். சரியா? ரெண்டாவது வந்து சந்திரக நக நிர்மலம் யசக பிரததாது. சந்திரன் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு அப்பழுக்கற்ற புகழ் கொடுக்க வேண்டும். புகழ் போகணும். நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க, ரீச் அவுட் ஆக மாட்டேங்கிறது, 4 பேர் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்கிறது, சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை.
அப்போ புகழ் கிடைக்கணும்னா யார்? சந்திரன். நீங்கள் ஃபேமஸாக இல்லை, உங்களுக்கு கீர்த்தி இல்லைன்னா யார்? சந்திரனை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும்னு பண்ணுவோம். இனிமேல் அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை, இதை வச்சுட்டே பண்ணிக்கலாம். அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவர்களே எப்படா இதெல்லாம் கற்றுண்டே அப்படிம்பார். இந்த செஷன் கொஞ்சம் லாங்காக இருக்க போகிறது, நீங்கள் என் கூட பொறுத்தரல வேண்டும். 3வது, பூமி சுதக பூத்திம் நக பிரததாத்து. பூமியோடு பையன் யார்? செவ்வாய், மார்ஸ். அவன் என்ன தரணும்? ப்ராஸ்பரிட்டி தரட்டும் எனக்கு. ஸோ துட்டு இல்லைன்னா எங்கே போகணும்? செவ்வாய். அவன் பூமியோடு பையன். கனெக்ஷனும் தெரியாது பாருங்க. பூமி சுத்தகன்னா செவ்வாய், மார்ஸ். அவன்கிட்ட வேண்டிட்டோம்னாக்க வெல்த் நிறைய கிடைக்கும். கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, பைசாவே இல்லை, எங்கே வந்தாலும் எங்கே தொட்டாலும் லாஸ் ஆகிட்டு இருக்குனாக்கா செவ்வாய் கிரகத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சுதாம்சு தனயக. சுதாம்சுனாக்க சுதானா அமிர்தம், அதோட அம்சங்கள்னா கிரணங்கள். யார்? சந்திரன். அவனுடைய தனையன்னாக்க தனையன்ன யார்? பையன். அவன் எப்படி? அவன் என்ன செய்யணும்? அவன் தான் புதன். ஸோ 3ஓட பையன் வந்து புதன், மெர்க்குரி. அவன் என்ன செய்யணும்? நக பிரக்யாம் ததாத்து. பிரக்யாம் ததாத்துன்னா நல்ல புத்தி கூர்மையை கொடு. யாரெல்லாம் பிரில்லியண்டாக இருக்காங்களோ பாருக்கோ, அவள் புதன் நல்ல இடத்துல இருப்பான், நல்லா பார்த்துட்டு இருப்பான். அவள் பிரில்லியண்டாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய அருள் இருக்கு. குருகு நக கௌரவம் பிரததாத்து. எனக்கு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், மற்றவாழ்கிட்ட இந்த கௌரவம் வந்து யார் கொடுக்கணும்? குரு, வியாழன், ஜூபிட்டர் வந்து கொடுக்கணும். காவியக. காவியகனா வெள்ளி. வெள்ளினா வீனஸ், சுக்கரன். சுக்கரன் என்ன செய்யணும்னா கோமள வாக் விலாசம். கோமளனா நல்ல அழகாக சந்தோஷமாக ப்ளீஸிங்காக பேசுறது. வாக் விலாசம்னா பேசுறது, உரையாடுவது, கம்யூனிகேட் பண்ணுவது. அதுலம். அதை மாதிரி நம்மளை மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. நல்ல பெரிய நல்லா பேசுறது கொடுக்கறது. ஸோ யார் கொடுக்குறா? வெள்ளி, காவியக, சுக்கரன். ஸோ நல்ல பேசுகிறவங்கெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருந்து எல்லாருக்கும் நல்லா புரிகிற மாதிரியும் சொல்லி கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இவர்கிட்ட பேசின இவரை கேட்டால் நல்லா இருக்கேப்பா அப்படின்னா அவருக்கு வந்து வெள்ளி நல்லாயிருக்கும், சுக்கரன் நல்லாயிருக்கும். ஓகே. மந்தோ, மந்தகனா யார்? சனி. நக எங்களுக்கு முதம் பிரதாத்து. சந்தோஷமாக இருக்கணும்னா சனி பகவானோட அருள் வேணும். கிளாடாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்காண்டாயும் அப்படின்னாக்க சனி பகவான் அவனுக்கு ப்ளஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ராகு. ராகு வந்து எல்லாம் பார்த்தோன்னா ஷேடோ பிளானட்ஸ் தான். ஏன்னாக்கா அந்த தலை, அந்த பாம்போட தலையை பகுதி தான் ராகு. நக பாகுபலம். நல்ல உடம்பு வலிமையை வந்து ராகு கொடுப்பான். அந்த உடம்பு வலிமை இருக்கிறதுனால விரோதிகளெல்லாம் அப்படியே சப்டியூ பண்ணிடுவான். விரோதிகள்லாம் சமன் பண்ணி விட்டுருவான் ராகு. ஸோ விரோதிகள் ஜாஸ்தி இருந்தால் ராகுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். உடல் வலிமை இல்லைனாலும் ராகுல ஏதோ இருக்குது அர்த்தம். ஃபிசிக்கல் ஹெல்த். இங்கே ஆரோக்கியம் சொல்லும்போது நம்ம எல்லாம் டோட்டலாகவே பலம். நார்மலாக ஆரோக்கியம் இருக்கா, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்போ ராகு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார், விரோதிகள் எல்லாம் இல்லாமல் பார்த்துப்பார். கேதுகு வந்து என்ன பண்ணுவார்? குலசிய உன்னதியும். நல்ல குலம், நம்ம குலம் வளருவதற்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வீட்டில் எல்லாரும் கூட இருக்கிறது, மனைவி மக்களோடு இருக்கிறது, மனைவி மக்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறகுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது கொடுக்குறார். இப்போ ராகு என்ன பண்ணுவார்னா டிசைர் கொடுப்பார், ஆசைகளை கொடுப்பார். மெட்டீரியலிசம், எனக்கு நிறைய பொருட்கள் சேர்க்கணும்னு ஆசையை கொடுப்பார். ஒன்லி பரிசூட், சினிமா பார்க்கணும், 4 இடத்த சுற்றி பார்க்கணும், சோஷியலைசிங்லாம் பண்ணுறதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார். கேது என்ன பண்ணுவார்னா ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன், நான் யார், வைராகியம் கொடுப்பார். அப்புறம் ஒரு டெண்டன்சி டு பி, தனியாக இருந்துட்டு தனிமையிலே இனிமே காண முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அது முடியும் பார் கேது இருந்தால். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எது இல்லையோ அந்த இந்த பிளானட்டை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? அப்போது இப்போ வந்து ஜாதகம் கற்றுட்டாலா நீங்கள்? ஜாதகம் எப்படி கற்றுட்டால் நீங்கள் முதல்ல ஆரோக்கியம் பிரததாத்துனோ தினகரகா. ஆரோக்கியம் வேணும்னா தினகரன் சூரியனை பார்க்க, அவனோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். புகழ் வேணும்னா சந்திரன், ப்ராஸ்பரிட்டி வேணும்னா செவ்வாய், அப்புறம் புத்தி வேணும்னா புதன்னா மெர்க்குரி, செவ்வாய்னா மார்ஸு,
மூணுக்கு தெரியும் மூன் தான், சூரியனுக்கு சன்னு. அப்புறம் வியாழன் ஜூபிட்டர் என்ன கொடுக்கும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அப்புறம் வெள்ளி சுக்கிரன் வந்து என்னத்தை கொடுக்கும்? நல்ல பேச்சு, நல்ல அழகாக நல்ல மதுரமாக பேசுவாங்க, அழகாக பேசி கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் அவரை மாதிரி பேச்சில் இணையற்றவர். இப்போ நல்ல பேச்சாளர்கள், நல்ல பேசுகிறவர்கள், இந்த கலாட்சேபம் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர்ஸ், நல்ல ப்ரொஃபஸர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் எஃபெக்டிவ் ப்ரொஃபஸர்ஸ், லீடர்ஸ், நல்ல லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த டயத்தில் நல்லா பேசவும் செய்வாங்க. சனி வந்து சுகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ராகு வந்து பலத்தை, பாகுபலம்னா நல்லா உடல் வலிமையை கொடுத்து விரோதிகள் எல்லாம் பார்க்கும். கேது வந்து என்ன பண்ணும்னாக்கா குலம் வளரத்துக்கு பண்ணும். அப்போ ராகு வந்து என்னெல்லாம் நல்லா ஒன்லி ப்ளஸஸ். அப்போ தான் நல்லா கார் வச்சுருப்பான், வீடு வச்சுருப்பான், சினிமா போவான், பீச்சுக்கு போவான், எல்லாம் பண்ணுவான். ராகு நல்லா இருந்ததுனாக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்லா நுழைஞ்சு போயிட்டுருக்கேன்னா கேதுவோட பிளெஸிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். தனியாக இருக்க பார்ப்பான், நான் யாருன்னு பார்ப்பான், ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் இருக்கும், வைராகியம் இருக்கும், அதெல்லாம் கேதுவோடு இருக்கும். சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன். 25 வேர்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 25 வேர்டு வச்சு சொல்லிடுறேன். நீங்களும் அனுப்பி தருவல் டெக்ஸ்ட்டை சொல்லிடுறேன். இப்போது எனக்கு எதாவது இடத்துல ப்ராப்ளம் வந்தால் என்ன பரிகாரம், என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போது வந்து சொன்னது ஸ்லோகம். இனிமேல் சொல்ல போகிறது மந்திரங்கள் சொல்லணும். இந்த மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள். இந்த மந்திரங்கள்லாம் நார்மலாக பார்த்தோம்னா குருவோடு இனிஷியேஷனோடு தான் பண்ணணும். சரி, எனக்கு குரு இல்லை, அல்ல குரு வந்து இப்போ அவைலபிள் இல்லை, காண்டாக்ட் பண்ண முடியலன்னா தத்தாத்திரேயரை குருவாக நினச்சி ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமஹா, ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமஹா அப்படின்னு 12 தரம் சொல்லிவிட்டு இந்த மந்திரங்களை சொல்லலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன், டெக்ஸ்ட்டும் அனுப்பி தரேன். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். அப்போது தத்தாத்திரேயர் தான் அவங்களுக்கு குருவாக இருந்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு இனிஷியேஷன் பண்ணி விடுவார். மந்திரம் குரு மூலமாக தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ குரு இல்லாதனால தத்தாத்திரேயரை சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போது ஆரோக்கியம் இல்லை. சூரியனுக்கு என்ன மந்திரம் பார்த்தேன்னா ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாய நமஹா. இது சூரியனுக்கு. இதை மினிமம் 108 தரம் சொல்லணும். உங்களுக்கு ஆரோக்கியம் ப்ராப்ளம் இருந்தால் 1008 தரம் சொன்னாலும் நல்லது தான். கவுண்டர் கிடைக்கும். அது ஒன்று அமுக்கும்போது ஒன்றா வரும், அது 4 டிஜிட்டில் வரும். அதை வாங்கி வச்சுங்கோ. எப்போல்லாம் கிடைக்குமோ சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1008 மினிமம் பண்ணுங்க. பாருங்கள், 48 நாளில் எங்கிட்ட வந்து சொல்லுவேலாம் இல்லையா பாருங்கள். கண்ணை மூடிட்டு சொன்னாலாம் பரவாயில்ல, நல்லா இருக்கும் ஒரு இடத்துல. இல்லைன்னா நடந்துட்டு இருக்கும்போது சொல்லலாம். அப்புறம் மானசீகமாக சொன்னால் பெட்டர். சத்தம் போட்டு சொன்னால் மற்ற வாயில் பக்கத்தில் எல்லாம் பார்த்துங்கோ. ஒத்தற்ற அளவில் சொல்லலாம். அல்லது மானசீகம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாய நமஹா. இதெல்லாம் நான் உங்களுக்கு லெட்டர்ஸ் அனுப்பித்தரேன். அப்போ உச்சாரணம் கரெக்டாக இருக்கும். சரி, இது சூரியனுக்கு. ஏன்னா புகழ் வேணும் சார் அப்படின்னா என்ன? சந்திரனுக்கு என்ன? ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமஹா. எல்லாத்துக்கும் எது வேணுமோ அந்த மட்டும் எல்லாமே சொல்லணும்னா அந்த நாட்கள்லாம் இருக்குது. சண்டே வந்து சூரியனை சொல்லுங்கோ, திங்கக்கிழமை வந்து மண்டே சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கேன், அது இன்னும் நிலையாக இருக்கணும் அப்படின்னாக்கா 108 தர என்னென்னைக்கு உள்ளதோ சண்டேக்கு வந்து இந்த ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாய நமஹா சொன்னால் போகிறோம். மண்டேக்கு வந்து ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமஹா 108 தரம். உங்களுக்கு புகழ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது 1008 தரம் சொல்லுங்கோ. அந்த கவுண்டர் மிஷின் வாங்கி வச்சுங்கோ. அப்புறம் மார்ஸ் செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன சொன்னோம்? நம்மளுக்கு வந்து பைசா வேணும், பிஸ்னஸ்லேயும் நல்லா பைசா வேணும், ரொட்டேஷன் வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், வீட்லேயும் கேஷ் வேணும், கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் வாங்கணும், கடன்களெல்லாம் அடிக்கணும்னா செவ்வாய்க்கிழமை மார்ஸுக்கு வந்து ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக குஜாய நமஹா. ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக குஜாய நமஹா. சரிப்பா, எனக்கு நல்லா புத்தி கூர்மம் வேணும். புதன்கிழமை மெர்க்குரி. ஓகே, மெர்க்குரிக்கு என்ன வேணும் எனக்கு? ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக புதாய நமஹா. இது புத்திக்கு. எனக்கு நல்ல கௌரவம் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும். ஜூபிட்டர் குரு. ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக குரவே நமஹா. சரிப்பா, எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி வேணும், நல்லா பேசி எல்லாரும் கூட நல்ல ரிலேஷனோடு இருக்கணும். வீனஸ் சுக்கிரனுக்கு ஓம் திராம் த்ரீம் த்ரௌம் சக சுக்ராய நமஹா. எல்லாம் மினிமம் 108 தரம் சொல்லணும்.
1008 தடவை சொன்னால் நல்ல பலன் இருக்கும். சரி, எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே மனது நிம்மதியாக இருந்துச்சு, ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக கிளாடாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். சனிக்கு சேட்டனுக்கு ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக சனையே நமகா. சரி, இப்போ எனக்கு நல்லா உடம்பு சக்தி வேணும், விரோதிகள்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு ராகுக்கு ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக ராகவே நமகா. குலம் வளரணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா ஆகணும், வைராக்கியம் ஆகணும், நல்ல தனிமையாலே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க தெரியணும். அப்போ கேதுக்கு என்ன பண்ணணும்? ஓம் ஸ்திராம் ஸ்திரீம் ஸ்திரௌம் சக கேத்தவே நமகா. எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது சார், அது என்ன அப்படியே கண்டினியூ ஆனால் போகிறோம்னா 108 108 தரம் என்னென்னைக்கு என்னென்ன சொல்லணும். சூரியனோடு சண்டே சொல்லுங்கோ, சந்திரனோடு மண்டே சொல்லுங்கோ, அப்புறம் மார்ஸோடு டியூஸ்டே சொல்லுங்கோ, மெர்க்குரியோடு வெனஸ்டே சொல்லுங்கோ, ஜூபிட்டரோடு தேர்ஸ்டே சொல்லுங்கோ, சுக்கரனோடு வீனஸோடு ஃப்ரைடே சொல்லுங்கோ, சாட்டர்னோடு சனியோடு சனிக்கிழமை சொல்லுங்கோ, ராகுவை வந்து நீங்கள் சாட்டர்டே சொல்லலாம். அப்புறம் கேதுவை வந்து நீங்கள் டியூஸ்டே சொல்லுவோம். கேது வந்து 2 டியூஸ்டேக்கும் 2 மந்திரம் கிடைக்கும், சனிக்கிழமையும் கிடைக்கும். இதை சொல்லி இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் என்றைக்கு ஆரம்பிக்கிறோம், இன்னிலேருந்தே கூட ஆரம்பித்தா கூட என்றைக்கு ஆரம்பிக்கிறோளோ முதல்ல ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமகான்னு ஒரு 12 தடவை சொல்லி தத்தாத்ரேயரை குருவா, ஏன்னா அவர் தான் எல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே சேர்ந்தவர் தானே அவர் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பி தரேன். அவரை 12 தடவை நினச்சிட்டு நான் இந்த மாதிரி மந்திர ஜபம் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களோட ஆசீர்வாதத்தினால தத்தாத்திரேயா நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் மந்திரத்தை பலிக்க வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாலேஜ் கிடைச்சதுக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் உங்களுடைய குரு அருளும் இறைவர்களால தான் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடாக பண்ணுங்கோ. சரி, இதில் உங்களுக்கு பலன் கிடைச்சிருது. ராமசுப்ரமணியனுக்கு எதாவது பண்ணணும் இல்லையா? நீங்கள் தத்தாத்திரேயார் இல்லை, ராமசுப்ரமணியன் இருக்கார் இல்லையா? ஸோ என்ன செய்யணும்னாக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாடசாலையிலேயோ அல்லது படிக்க கஷ்டப்படுற குழந்தைகளுக்கோ ஏதாவது புக்கு வாங்கி கொடுங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வரும்? 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க, 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க, 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய பலன் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. நல்லா இருக்குது, நல்லா பணமாக இருக்குது, நல்லா கிடைச்சது. எனக்கு கவலையாக இருந்தது சார், சந்தோஷமே இல்லாமல் இருந்தது, வீட்டில் குழந்தை பிறக்கல சார், இது சொன்னேன் சார், டாக்குன்னு கேதுவோடு சொன்னேன். நீங்கள் நான் சொன்னேன், கேதுவோடு சொன்னேன், ஓம் ஸ்திராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக கேத்தவே நமக்கா சொன்னேன், குழந்தை பிறந்துருது சார். எனக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்கேன். நல்லா பாடசாலைக்கு போய் கொடுங்கோ, குழந்தைகளை படிக்க வைங்கோ. எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகள் படிக்க வைக்கிறோளோ படிக்க வைங்கோ. பெண் குழந்தையாலும் சரி, ஆண் குழந்தையாலும், டிசர்விங் கேண்டிடேட். எந்த ரிலீஜியன் என்ன காஸ்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நல்ல நிலையாக படிக்க வச்சு முடிஞ்சால் அந்த குழந்தைய ஒரு டிகிரி வரை படிக்க வைங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து கடவுள் கொடுத்தது நம்மளுக்கெல்லாம் இல்லையா? தட்சணை ஒன்றும் இல்லையா? குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த குரு தட்சணை வந்து இதை மாதிரி கொடுக்கும், அதோட பலனும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய குழந்தைகளை படிக்க வச்சு பாடசாலைக்கு நிறைய பைசா கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறணும்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறேன். இந்த செஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா ஒரே செஷனில் கொடுக்கணும்னு ஆசை, அதனால தான் பொறுத்து கொள்ள வேண்டும். நன்றாக பயன்பெறுங்கள். ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு முடிச்சிடலாமா? ஆரோக்கியம் பிரததாத்து நோ தினகரக சந்திரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுதக சுதாம்சுதனயக பிரக்யாம் குரு கௌரவம் காவ்ய கோமளவாக்விலாசமதுலம் மந்தோமுதம் சர்வதா ராகுர் பாகுபலம் விரோதசபனம் கேதுக்குலஸ்யோநிதிம். தேங்க்யூ.